கிண்டலா? முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி உனக்கு பீடி வாங்கிட்டு வந்திருக்கேனே. இன்ஸ்பெக்டர். அட போப்பா, அது ஒரு பாஸ். அப்படியே கொஞ்சம் கான்ஸ்டபிளை ஏமாத்தி வந்துட்டேன். இது என்ன பிசாசு? குடிப்பா இரு. பின்னாடி பாருடா. சரியா ஒண்ணு இல்லையே. திரும்பி பாருடா. என்ன மேனது? இது பீடிக்க தீப்பெட்டிக்க இருத்தா போக வருங்க. உலகத்துல யாருக்குமே தெரியாது பாரு. இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட உன்னையும் லோக்கப்ல சொல்லுவேன். என்னமோ சொல்லணும்னு சொன்னி. என்ன உன்னால கோழி திருடப்பா. என்ன கோழி? என்ன திருடுன? நான் யாரு? உன் நண்பன் தானே? ஆமா. ஒன்னா தூங்கிருக்கோம், ஒன்னா சாப்பிட்டுருக்கோம். என்ன எங்க சாப்பிட விட்டு? நீதான் எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கிய. உனக்காக நான் சாப்பிட்டுருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாம ஒரு குட்டியை செட்டப் பண்ணிருக்கேன். அங்க போறேன். குட்டியா? என்னடா சொல்ற? குட்டினா குட்டி, லட்டு மாதிரி குட்டியா? என்னடா லட்டுங்கிற குட்டிங்கிற? புரியும்படியா சொல்ல. உன் பேரை சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு. அம்மா கண்ணுக்கு மருந்து போட்டிருக்கு. யாரு எதுக்காக வரணும்? இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்குள்ள திருடா இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு வருவாங்க. அம்மா கிட்ட சொல்லி நம்ம தகர புட்டியில பணம் வச்சிருக்கோம்ல, அதை ஜாக்கிரதையா பாத்து. அம்மா கண்ணுக்கு மருந்து போட்டாங்கன்னு சொன்னல. சரி சரி. அவளுக்கு அந்த மருந்து சீட் எப்படி கிடைச்சிருக்கும்? ஹலோ காய்குளமே இன்ஸ்பெக்டர். என்ன மேன்? இல்ல மேன், அன்னைக்கு என்கிட்ட மருந்து சீட் பறிச்சீங்களா? அது எங்க மேன்? இங்கதான் இங்க வச்சேன். சீட் எங்க மேன்? ஏயா கத்துற? ஏயோ கத்துற? இத ஒரு சீட்டு. ஆமா, வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா பணப்படி ஜாகிரதன்னு பேசிக்கிட்டல. இஷ்டம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அந்த பொண்ணை நான் பிடிச்சு கொடுத்துறேன். நீங்க ஒண்ணும் பிடிக்க வேணாம். அவளை எப்படி பிடிக்கணும் எங்க பிடிக்கணும் எங்களுக்கு தெரியும். யூ கோ மேன். என்ன பரவாயில்ல படி. உன் பேர் என்ன? தங்கமுத்துங்கிறவரு உன்னை எதுக்கா படிச்சாரு? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுப்பா. தப்பு என் பேர்ல தான். குடியேறியில ஏதோ நடந்து போச்சு. தயவு செய்து அவரை விட்டுருங்க. கான்ஸ்டபிள், ஸ்டேட்மெண்ட் எழுதி கைத்து வாங்கிக்காங்க. சரிங்க மேடம். சொல்லியா கருப்பட்டி, இன்னைக்கு அந்த பொண்ணு யாருன்னு பாத்துடணும். என்ன பொண்ணு? அதாண்டா அது மரமழகி கண்ணம்மா. அவ பொண்ணே கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? வேளாங்கு மீன் மாதிரி நழுவுறானே. ஓஹோ, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஒரு வழி படி. உங்களுக்காக பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. எனக்கு எதுக்கு பழம் இல்ல? இந்த வயசானவங்க எல்லாம் சத்துள்ள பொருளா சாப்பிடணும். பழமெல்லாம் நிறைய சாப்பிடும். ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? எங்க வச்சிரு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். உங்க கையில கொடுத்தா நீங்க உங்க பிள்ளை கொடுத்து போடுவீங்க. அவரு ஏற்கனவே குண்டு, இத சாப்பிட்டாதான் இன்னும் குண்டாயிடுவாரு. என்ற கண்ணு முன்னாலே இதை சாப்பிட்டு போடுங்க. சரி. சொல்ல மறந்துட்டேனே, என் பிள்ளை உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காருமா. கண்ணம்மா வந்தா விட்டுடாத, வீட்டுல இருக்கவை, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். வந்துருவான். எனக்கு அவசரமா ஒரு சோழி இருக்குங்க, நான் அப்புறமா வந்து உங்க பிள்ளைய பாக்குறேன். இல்ல வந்துருவான். நமக்குள்ள என்னங்க இருக்கு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். நீங்க அந்த பழத்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு போடுங்க, நான் அப்புறமா வந்து போயிடாத. அவன் வந்து கோச்சுக்குவான். இல்ல பரவாயில்ல. ஐயோ கண்ணம்மா. தங்க என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாத்தியா பொண்ணு? நெல்லு. யாரு நீ? எங்க பாப்பா பேரு ஹுசைன், உமா பேரு பாத்திமா, என் பேரு மகாலட்சுமி. மங்களகரமான பேரு. ஆமா மகாலட்சுமி, நீ போயிட்டு வா. அந்த பொண்ணு மாட்டலையே. ஏய், மாட்டாம போயிடுவா. வாட. அம்மா அம்மா பாப்பா, கொஞ்சம் முன்னால வந்துடக்கூடாது. இப்பதான் கண்ணம்மா வந்துட்டு போனா. எதுக்கா போல பாக்கல? அவ அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்னா? அப்பா பேரு ஹுசேன், அம்மா பேரு பாத்திமா. அவ பேரு மகாலட்சுமி. அது எப்படா மகாலட்சுமியா இருக்க முடியும்? கலப்பு திருமணமா இருக்கும். அட மடையா, அவங்க அப்பா அம்மா முஸ்லிம்டா. உள்ளத உள்ளபடி சொன்னா அவளேதான். விடாதீங்க. ஓட முடியலப்பா. ஐயா எங்களை ஏமாந்து ஓடிடுவியா? என்ன சொன்ன? உங்க பாப்பா பேரு ஹுசேனு, உங்க அம்மா பேரு பாத்திமா, உன் பேரு மகாலட்சுமியா? யார்த்த காது குத்துற? எந்த காரணத்துக்காக அம்மா பாக்க வந்து? யாரு நீ? இப்படி கேட்ட சொல்ல மாட்டா. மகாலட்சுமி சொன்ன இல்லையா? சரி நான் நீயே பிடிச்ச நீயே பாத்துக்க. எவன்டா அவன்?
கைய பிடிச்சா இருக்கிற உன்னை வெட்ட பாரு. ஐயோ எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுங்க. அது நல்லா பேசுங்க. உங்க மட்டும் தெரியாதுங்க. நீங்க ஊமைய கல்யாணம் பண்ணிருக்கீங்க. பெரிய தியாகி. ஏன்டா கிண்டலா பண்ற? உன்னை வெட்டுறேன் பாரு. அங்க வர போலீஸ். போலீஸா? டாக்டர், அம்மா கண்ணை பாத்துட்டீங்களே. அம்மாவுக்கு கண் வைத்தியம் பண்ண சரியாயிடும் இல்ல? விபத்துல கண் சேதம் அடைஞ்சிருக்கு. வைத்தியம் பண்ணா மட்டும் போதாது. டாக்டர் டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். எங்க அம்மா விட்டா எனக்கு யாரும் இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்களால முடியலன்னு சொல்லுங்க. நான் வேற யாராவது பெரிய டாக்டரா பாக்குறேன். டாக்டர் டாக்டர், அம்மா ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன். ஆனா கண் பார்வை மாத்திரம் வராதுன்னு சொல்லாதீங்க. உங்க அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணா பார்வை வராதுன்னு சொல்லலே தவிர பார்வையே வராதுன்னு சொல்லலையே. பார்வை வர வழி இருக்கு. என்ன வேணும் சொல்லுங்க. ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அப்படின்னா உங்க அம்மா கண்ணை எடுத்துட்டு வேற கண்ணை வைக்கணும். ஏன் டாக்டர் இது முன்னாடியே சொல்லல? ஏன் கண்ணை எடுத்துங்க. டாக்டர் எங்க நோட முட்டை கண்ணுதான். எப்படியாவது எங்க அம்மாவுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா? சட்டப்படி உயிரோடு இருக்கிறவங்க கண்ணை எடுக்க கூடாது. நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க டாக்டர். ஒரு லெட்டர் தரேன். அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு ஐ பேங்க்கு போய் பாருங்க. சார் வணக்கம் சார். ஓர கண்ணு, ஒன்றரை கண்ணு, அரை கண்ணு, மஞ்சக்காமல கண்ணு, இதுக்கெல்லாம் இல்லாம ஒரு ஜோடி கண்ணு கொடுங்க. ஏயா என்ன முட்டை கண்ணு நினைச்சியா? ஏய் சுமார் சார், டாக்டர் லெட்டர் கொடுத்துருக்காரு, படிச்சு பாருங்க. முத்து மனுஷன் பசியில சாகுறான், பட்டினியில சாகுறான், அடிதடி சண்டையில சாகுறான், விபத்துல சாகுறான். இத்தனை பேர் கண்ணியை எடுத்து கண்ணு தெரியாதவங்களுக்கு வச்சா எப்படி இருக்கும்? அப்படிலாம் செய்ய முடியாது. நல்ல மனசு உள்ளவங்க தன் கண்ணை தானம் பண்றதா எழுதி கொடுத்துட்டு செத்துட்டாங்கன்னா அந்த கண்ணை 6 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணி இன்னொருத்தருக்கு வைக்கலாம். மிஸ்டர், நீங்க கொடுத்த அப்ளிகேஷனை பதிவு பண்ணியாச்சு. நீங்க போயிட்டு வரலாம். என்னங்க கண்ணை கொடுக்காம போகலாம்னு சொல்றீங்க? கண்ணெல்லாம் உடனே தர முடியாதுங்க. ஐயா உங்க கண்ணை கேட்கல, நீங்க செத்ததுக்கு அப்புறம் கொடுங்க. இருக்கிற கண்ணை கொடுங்க. அதை தாங்க நானும் சொல்றேன். ஏற்கனவே கண்ணு கேட்டு நிறைய பேர் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா அது வந்து சார் எங்களுக்கு எப்போ கிடைக்கும்? ஒரு மாதத்திலயும் கிடைக்கலாம், ஒரு வருஷத்திலயும் கிடைக்கலாம். உடனடியா கிடைக்கிறதுக்கு என்ன வழி? கண்தானம் செய்யறவங்க தான் இறந்ததுக்கு பிறகு இன்னாருக்கு தான் கொடுக்கணும்னு உங்க பேரை எழுதி வச்சுட்டு செத்துருந்தாங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ஐயோ என்ன பண்ணாலும் குழப்பாரு. ஐயா போயிட்டு வரேன் சார். பெரிய இறங்குங்க. எல்லாத்தையும் தொடங்க. முடியாது. தரையா ஓபன் பண்ணு. பாவிகளா, கள்ள கடத்தலா பண்றீங்க? இது யாரோட இடம் தெரியுமில்ல? ஜோவோட இடம். நாங்க யாரோட ஆட்கள் தெரியுமில்ல? ஜோவோட ஆட்கள். ஜோக் என்ன கோப்பா வளைச்சிருக்காங்க. கணக்கு நம்ம கடத்தல் சரக்கு பிடிபட்டுச்சு. அதோட தொகை எவ்வளவு இருக்கும்? 1+3 3 லட்சம். கொஞ்சம் அதிகம் தான். தொகையை தானே சொல்றீங்க? இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர் உமாவோட திமிர சொல்றேன். உங்க முதலாளிக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாலாம். கொம்பா? கணக்கு நீங்க அவன் நடவடிக்கையை கவனிக்கிறீங்க. தனியா கிடைச்சான்னா நாய் இல்ல நாய் அத மாதிரி அடிச்சு நொறுக்குறீங்க. உயிர் போயிடும், பரவாயில்ல. ஒருவேளை அவ பழைச்சிட்டா அது அவளுக்கு ஒரு பாடமா இருக்கும். செத்துட்டான்னு வச்சுக்க, பின்னாடி வராங்க பாரு, அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். எப்படி? Yeah.